வணக்கம். வணக்கம். நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரணும், நல்ல ஒரு வாழ்க்கை நம்ம எதிர்பார்த்த மாதிரியான வாழ்க்கை அமையணும் அப்படின்னா, ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? ஒரு நிரந்தர தீர்வுன்னா என்ன சொல்லுவீங்க? இந்த உலகத்துல நம்ம தமிழர்கள் இன்னைக்கு தமிழர்கள்ங்கிறதுல உலக மக்களே எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மதத்தை சார்ந்திருப்பாங்க. அவங்கவுங்க இறை வழிபாடுன்னு இருக்கும். இப்ப நம்ம தமிழ் இதுல குலதெய்வம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே ஒரு சாமிக்கு அப்புறம் தான் எல்லா சாமியும் கும்பிடுவாங்க. இந்த பூமியில ஒரு குழந்தை தணிக்கணும், ஜாதகத்தை தாண்டி ஒரு விஷயம் இந்த உலகத்துல அழியாத ஒரு விஷயம்னா குலதெய்வம். அப்போ அந்த குலதெய்வம் ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை பிறக்கணும்னாலும் ஜாதகத்துல 5ஆம் இடம், பூர்வ புண்ணியம், குழந்தை எல்லாமே அந்த குலசாமியில தான் வந்து நிக்குது. அப்போ ஒரு குழந்தை இந்த பூமியில தணிக்குது அப்படின்னா ஒரு குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் இல்லாம பிறக்க முடியுமா? முடியாது. அப்போ ஒரு குழந்தை என்ன ராசி, என்ன நட்சத்திரம், என்ன லக்னம்ங்கிறது நம்ம பெற்றெடுக்கிற தாய்க்கும் தெரியாது, தந்தைக்கும் தெரியாது, அதைய பிரசவம் பார்க்கிற மருத்துவச்சிக்கும் தெரியாது, டாக்டருக்கும் தெரியாது, பிறப்பும் இறப்பும் யாருக்கும் தெரியாது. ஆனா படைக்கிற குலதெய்வத்துக்கு கண்டிப்பா தெரியும். அப்படி பொதுவாகவே நீ என்ன ராசி, என்ன நட்சத்திரம், என்ன லக்கணமா இருந்தாலும் நீ என்ன ராசி நட்சத்திரம் லக்கணத்துல நீ பிறக்க போறங்கிறதும் குலதெய்வத்துக்கு தெரியும். பொதுவாகவே நாம பிறந்த இடத்துல நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கும். நாம அந்த ஒரு செடியை புடுங்கினா கூட உயிர் மண் எடுக்கிற மாதிரி நம்ம பிறந்த ஊர் தான் நமக்கு உயிர் மண். இப்ப எல்லாருமே பிறந்த நாளைக்கு கேக்கு வெட்டி கொண்டாடுவாங்க, தன் பிறந்த நாளை கண்டிப்பா கொண்டாடுவாங்க. ஆனா அந்த பிறந்த நாள் அன்னைக்கு பிறந்த இடத்துல என்னைக்குமே பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும்போது ஜாதகத்துல 5ஆம் இடம்ங்கிறது சூரியன். அப்போ சூரியன்னா உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா, என்னுடைய கணிப்புல தந்தை 9ஆம் இடம் குரு, தந்தைக்கு தந்தை சூரியன். அப்போ அந்த தாத்தா சொத்து பேருன்னா நம் தாத்தா வழிபட்ட தெய்வத்தை தான் குலதெய்வமா நம்ம கும்பிடுறோம். அப்பாவுக்கு அப்பா அந்த தெய்வம் இருக்கக்கூடிய ஊர் மண்ணுல நம்ம பிறந்த நாள் அன்னைக்கு நம்மளுடைய அணுக்கள் இயங்குற 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தத்துல அந்த இறைவனை வணங்கினோம்னா நமக்கு எவ்வளவு பெரிய நெகட்டிவா இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நிச்சயமா ஒரு தீர்வு கிடைக்கும். பிறந்த நாள் என்று குலத்தை வளர்த்து, குலத்தை காத்து, குலத்தை தலைக்கும் குலதெய்வத்தின் அருள் இருந்தால் இந்த குலம் வாழையடி வாழையாய் தொடர்ந்து எவ்வளவு பெரிய இன்னல்களையும் முறியடித்து வெற்றியையும் பெரிய உனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கொடுக்கும். அப்போ குலதெய்வம் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேர், நீ உன்னுடைய ராசி நட்சத்திரம் இருக்கிற அன்னைக்கு கோயிலுக்கு போ, உன்னுடைய நட்சத்திரம் இருக்கும்போது அந்த நட்சத்திரம் வரும்போது இந்த கோயிலுக்கு போங்க, இந்த நட்சத்திரம் நான் என்ன சொல்றேன், உன் குலதெய்வத்துக்கு பிறந்த நாள் இன்னைக்கு ஒரு தடவை போய்ப்பார். நீ உன்னுடைய வேண்டுதல்களை வேண்டிப்பார், நீ கேட்டது நிச்சயமா கிடைக்கும். குடும்பத்துல எத்தனை குழந்தை பிறந்தாலும் அது அத்தனை குழந்தைகளுக்கு என்னென்ன ராசி, என்னென்ன நட்சத்திரம், என்னென்ன லக்கணம், என்னென்ன தசா புத்தி, எந்த இதா இருந்தாலும் பூர்வீகம் புண்ணியம், 5ஆம் இடம் குலதெய்வம், பாக்கியம்ங்கிற விஷயம் அத்தனையும் அந்த குலதெய்வம். நவ கிரகங்களும் குலதெய்வத்தின் பார்வைப்பட்டால், நவ கிரகத்தின் தோஷமா இருக்கட்டும், நவ கிரகங்களின் பாதிப்பா இருக்கட்டும், இந்த உலகத்துல எந்த செய்வன பில்லி சூனியம் ஏவல் எந்த பிரச்சனை, உன்னுடைய மன கஷ்டம், பண கஷ்டம், திருமண தடை, எந்த தடையா இருந்தாலும் உன்னை படைத்தது குலதெய்வம். அந்த படைத்த இறைவன் காலில் உன்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு, அதாவது படைக்கும் திறன் பிரம்ம முகூர்த்தம், அந்த காலையில 4:30 to 6 மணிக்கு இல்ல நீ பிறந்த நாள் அன்னைக்கு அது என்ன ராசி நட்சத்திரமா இருந்தாலும், அன்னைக்கு என்னைக்கு திதி சூன்யமா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பிறந்த நாள் அன்னைக்கு உங்கள் குலதெய்வத்தை ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை போய் பாருங்க. அதனுடைய மாற்றத்தை கண்கூட உணர்வீங்க. உங்கள் வாழ்க்கையில வரக்கூடிய இன்பமான நிகழ்வுகளை நீங்க அதுக்கப்புறம் அந்த குலதெய்வத்தை விட்டு உங்கள் மனம் பிரியாத அளவுக்கு நீங்க உங்க குடும்பத்தோடு அதை கொண்டாடுற மாதிரி, ஒவ்வொருத்தர்கள் பிறந்த நாளைக்கும் அந்த திருத்தலத்தை நீங்க மிதிக்கிற மாதிரி அந்த இறைவன் உங்களுக்கு கூடவே இருந்து பணி செய்வார். இறைவனை நம்ம தேடி போகும்போது, நம்மளை அவன் ஆட்கொண்டு இருக்கும்-போது எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் வாழ்க்கையில நீங்க நினைச்சது நிச்சயமா நிறைவேறும். அதை உங்கள் குலதெய்வம் 100% சத்தியமாக நிறைவேற்றி தரும்.